இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கேட்டேன், என்னடான்னு. அதெல்லாம் இருக்கும் ஜாலியாக இருக்கு போடா அப்படின்ட்டான். அங்கே போய் பார்த்தா தெரியுது, நான் ஜெயிக்கிறத விட அவன் ஜெயிச்சதான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கேப்டன்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னது வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்க கண்டஸ்டண்டா வந்துருங்க. ஆமா, அப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நீங்க உள்ள விட்டுருவீங்களா? நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜியா பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 பயங்கர த்ரில்லான மெமரிஸோட முடிவடைஞ்சிருக்குது. ஸோ பிக் பாஸ் வீட்டில் தான் அவங்க கேம் முடிச்சுட்டு வெளியில வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்களோட பிக் பாஸ் ஜோனி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வரிசையில இப்போ தீபக் சார் இணைஞ்சிருக்காரு. அவரோட பிக் பாஸ் ஜோனி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வச்சேன் நான், அது வந்து அப்புறம் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பயங்கரமான கேம் விளையாட்டு வந்திருக்கீங்க. ஆமா சார், இந்த வணக்கத்துக்கான அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அது இப்போ நம்ம இந்த பிக் பாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி போட்டோ எடுப்பாங்க, போட்டோ செஷன் ஒன்று எடுப்பாங்க. அந்த போட்டோ செஷன்ல நம்ம 150 போஸ்ட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இப்படி கொடுத்துருப்போம். ஆனா இந்த போஸ்ட் வந்து இப்படி கொடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு போட்டோவை ஒரு டாஸ்க் வச்சாங்க கடைசியில், ராயல் என்ஃபீல்டு பண்ணுறது. கேப்டன்ஸ் 4 பேரை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க் வைக்கிறப்போ என்னுடைய ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ நான் வந்து அது பசில் மாதிரி கொடுத்தாலும் அடுக்கிறப்போ பார்க்குறேன் இந்த கை லெஃப்ட் ரைட் மேட்ச் ஆகிறது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதில் அடிக்கடி பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது எனக்கு மட்டும். எல்லாரும் முடிச்சிட்டாங்க கேமை, என்னால் அடிக்கவே முடிக்க முடியல. அப்புறம் யோசனை, ஏன்டா இப்படி ஒரு போஸ்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ இது எஸ்டாப்ளிஷ்ட் போஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சொன்னேன். இப்போ தமிழா உங்களை கொண்டாடி இருக்கிறோம், ஆங்கர் தீபக்கை கொண்டாடி இருக்கிறோம். இப்போ மக்கள் எல்லாருமே தீபக் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலை கொண்டாடுறாங்க சார். எப்படி இருக்கு இந்த ஃபீல்? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தமிழ் சொல்லி 2 முறை தமிழாக வந்து நான் வந்து இதில் தான் விகடனில் தான் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த தமிழ் வந்து இன்னைக்கு வந்து தீபக்காவும் வெளியில் தெரியுறான்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதான் இந்த பரிமாணமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பிக் பாஸ்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். தமிழாக இல்லாமல் ஒரு தீபக்காவும் இருக்கான் இவன் அப்படின்றது வந்து அந்த இடத்துல அதனால் காட்ட முடிஞ்சது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான். ஏன்னா நீங்க எவிக்ட் ஆவீங்க நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல சார். எல்லாருமே நானே எதிர்பார்க்கலங்க, நீங்கள் எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனல் மெட்டீரியல் நீங்க, அதாவது அந்த 2 கைகள்ல உங்களோட கை ஒண்ணு நிச்சயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேச்சாவும் இருந்துச்சு. ஸோ எவிக்ட் ஆகும் நீங்க நினைச்சு அந்த பேச்சு வந்துச்சுல, ஆமா அது போரும் எனக்கு. கண்டிப்பா சார். சரி, ஒரு கேம் எங்க எண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? என் கேம் அதான் தெரியல, எங்க எண்ட் ஆயிடுச்சுன்னா மக்கள் ஓட்டு பண்றதுக்கு மறந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கும். எனக்கு அந்த லைஃப்ல எனக்கு அந்த பெரிய பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குன்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால இவருக்கு ஒன்றுங்க இவருக்கு ஓட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருன்ற மாதிரி நமக்கு போறதுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் நடந்தது. அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன், என்ன தேத்திக்கிறதுக்காக. உங்க கேம் வந்து எங்கேயுமே எண்ட் ஆகல, எங்கேயுமே ஸ்டாப் ஆகல தெரியலையே. அதுதான் நம்ம ஆடிட்டு தான் இருப்போம். அது மக்களுக்கு எப்படி போய் சேருது, மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம வேலையை பார்ப்போம், அதுக்கான பலன் வந்து மக்கள் கொடுக்கறதா தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளி போயிருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லி நான் மனசு தேர்த்திக்க வேண்டியதுதான். எனக்கு போட வேண்டிய ஓட்டை போடாமல் விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எண்ட் ஆஃப் த டே கடைசியில் என்ன வேணும், அந்த ஷோவுக்கு போகிறப்போ மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. ஸோ மக்கள் மனசில் நான் பதிஞ்சிருக்கேன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு வெளியில் வர்றப்போ எல்லாருமே அது வந்து ரொம்ப சிறப்பாக என்னை பற்றி அவங்க சொல்கிறப்போ, சரிடா நம்ம தப்பு பண்ணாமல் கரெக்டாக வந்திருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோட நான் இருக்கேன். வெற்றியை வந்து பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட வெற்றி, முத்துக்குமரனோட வெற்றி வந்து பிரிச்சு பார்க்க முடியாது நினைக்கிறேன். 2 ஒன்று தான் நான் பார்க்குறேன் சார். நிச்சயம். இப்போ என்னன்னா, முத்துக்குமரன் வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தாரு, தீபக் அண்ணனை வந்து நான் ஃபைனல்ல தூக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா கடைசியில பார்த்தா அவர் ஜெயிச்சு நீங்க போய் பட்டுன்னு தூக்கிட்டீங்க, கொண்டாடி இருந்தீங்க சார். எவ்வளவு ஹாப்பி. அப்ப கூட முத்துக்குமரன் தான் நான் ஃபர்ஸ்ட் தூக்கணும், அது தெரியுமா உங்களுக்கு? நான் 2வது தான் நான் தூக்குனேன். அப்படியா சார்? ஆமா. ஓகே சார், எவ்வளவு சார் ஹாப்பி தம்பி ஜெயிச்சதுல? தம்பி ஜெயிச்சதுல உண்மையிலே சந்தோஷம் தான். அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என்னோட ஆக்ஷன்ஸே நீங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஜெயிக்கிறத விட அவன் ஜெயிச்சதான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. 100% டிசர்விங்கான ஒரு பர்சன் தான் முத்துக்குமரன். ரைட் ஃப்ரம் டே 1 அவனோட உழைப்பு. பிக் பாஸே சொன்ன ஒரு வார்த்தை உழைப்பு தான் குமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குமரன் ஜெயிச்சிருக்கான். அந்த குமரன் ஜெயிச்சது வந்து வெறும் டைட்டில் மட்டும் கிடையாது, அவன் தமிழ்நாட்டே ஜெயிச்சிருக்கான். சார், உங்க 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி சார் செட் ஆச்சு? அது வந்து கனெக்ட் ஆனீங்க நல்லா நிறைய விஷயங்கள்ல, நிறைய இடங்கள்ல வந்து நாங்கள் பேசுறதுலாம் நிறைய கனெக்ட் ஆனோம். அவங்க குமரன்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து அவனுடைய பக்குவமான ஒரு இது, நல்ல ஒரு வளர்ப்பு அவனுக்கு, அவங்க அப்பா அம்மா. இன்ஃபேக்ட் வந்து நேற்று வந்து குமரன் எங்கள் வீட்டில் தான் தங்கி இருந்தாப்புல. குமரன் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலை தான் தம்பி கிளம்பி போனாப்புல. அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு அவன் இருந்துட்டு போனது. ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பையனாக அவனை வளர்த்துருக்காங்கன்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையனாக வளர்ந்துருக்கான். அதாவது வாழ்க்கை வந்து எப்படி பண்ணணும்னா, அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்குறது கேட்டு நம்ம வளரும். அந்த சின்ன வயசுல நம்ம சொல்லிக் கொடுப்போம், இது பண்ணாது இது பண்ணுதுன்னு சொல்லி அதெல்லாம் அவன் தெளிவாக கேட்டு வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறமா இன்னொரு கட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நண்பர்கள்,
அந்தோனியா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், அவ்வளோ சிறப்பான நண்பர்கள். அதில் ஒருத்தரை நான் மீட் பண்ணேன், அந்தோனி நான் மீட் பண்ணேன். நான் பார்த்துட்டேன் அந்தோனியை. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நண்பர்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பாங்க. நம்ம எப்படி ஆளாக மாறுறோன்றதுல வந்து பெரும்பங்கு நண்பர்கள்கிட்டயும் இருக்குது. ஸோ அதில் வந்து அவனுக்கு அருமையான நட்பு இருந்திருக்கு, கிடச்சிருக்கு. அதை தாண்டி வந்து கரியர் வைஸில் பார்க்குறப்போ செதுக்கக்கூடிய ஆசான்கள்னு சில பேர் வருவாங்க, மென்டார்ஸ். அந்த மாதிரி மென்டார்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப அழகான மென்டார்ஸ்லாம் இருந்திருக்கு. அதனால அவன் வந்து எல்லாமே அவனுக்கு அழகாக அமைஞ்சுது. அவன் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் எங்கேயுமே இதுவாகாமல், எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் அவன் அழகான பாதையில் போயிட்டு இருக்கிறான். அவன் அது என்னன்றது நம்மளே பார்த்தது ஒரு நாள். அதுதான். ஓகே சார், இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க முத்துக்குமரன் உங்க வீட்டில் தங்கியிருந்தா காலையில் தான் கிளம்பியிருந்தார் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அவரோட சொந்த தம்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து விரும்புறீங்கல்ல, இப்போ ஃபேமிலி அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஃபேமிலி? அவரை எங்கள் ஃபேமிலியை தான் சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அவன் என் பையன் கிட்ட தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தான். ஓகே. அக்னித்தும் அவனும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ வந்து 2 பேரும் ரூம்மேட்ஸ் ஓவர் ஆகிட்டாங்க. இப்போ முத்துக்குமரன் எப்போ சென்னை வந்தாலும் என் வீட்டில் தான் அவன் இருக்க போகிறான் முக்கால்வாசி நேரம். ஸோ வந்து அதான் சொல்கிறேன், அதுதான் வீட்டுக்கு வந்தாச்சு, என் தம்பி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையே. சார் உங்களுக்கு இருந்த மாதிரி சென்ட் ஆஃப் வேறு யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். பிக் பாஸ் வீட்டில் இருந்து பிக் பாஸ் அவ்வளோ மரியாதை. ஆமாம், சென்ட் ஆஃப். ஆமாம், எவ்வளோ மரியாதை கொடுத்து அமைச்சிருந்தாரு. ஸோ அந்த மூமெண்ட் எவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சு உங்களுக்கு பர்சனலாக? கேப்டன்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னது வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஹானர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இட்ஸ் பெஸ்ட் ஹானர் தட் எனிவன் ஃப்ரம் பிக் பாஸ் கேன் கெட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் செட் ஒன் பெஞ்ச் மார்க்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன், ஒரு கேப்டனாக இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு அமைஞ்சிருச்சு. அது நல்லபடியாக அமைஞ்சதுனால அது மாதிரி நடந்திருக்கு. அதான் சொல்ல, அந்த ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எனக்கு கிடைச்சிருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃப்ரீசர் சமயத்தில் உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ நீங்கள் ஒரு சொல்லியிருப்பீங்க, நான் பெருசாக அழுக மாட்டேன், உனக்கே தெரியும் அழுக மாட்டேன், ஆனால் இப்போ அழுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆயிருப்பீங்க. ஸோ பிக் பாஸ் வீடு உங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு சார், ஆக்கிடுச்சா? ஆமாம் சார், ஆக்கிடுவேன் சார். என்னன்னு இல்லை சார், யார் உள்ளே வந்தாலும் ஆக்கிடுவேன் சார். அது வந்து ஏன்னா யூர் லிவிங் வித் யுவர் ரியல் எமோஷன்ஸில். ஓகே. ஸோ அந்த எமோஷன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அந்த 24 ஹவர்ஸில் நம்ம பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் தேங்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே வந்து ஒரு பஸ்ட் அவுட்டாக வர்றது வந்து நேச்சுரல், எல்லாருக்குமே எமோட் ஆகிற ஒரு விஷயம் தான். என்ன சொன்னார் சார் வெளில வந்தோடனே? அவன் ஹாப்பி. அவர் என்ன ஹாப்பி பண்ணிட்டாரு. அவர் வந்து ஸ்கூலில் வந்து போர்டு எக்ஸாமில் 10th போர்ட்ஸில் வந்து ஸ்கூல் டாப்பரில் செகண்டாக வந்திருக்காரு. ஸோ இதுவும் பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கிட்ட வந்து அவனுக்கு பப்ளிக் எக்ஸாமே வந்துச்சு. அவன் அதையும் பார்த்துட்டு அவன் எக்ஸாமும் பண்ணியிருக்கான். இதுதான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சது. படிப்பு வந்து மிஸ் பண்ணாமல் 4 சப்ஜெக்டில் வந்து A ஸ்டார் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான். 2 சப்ஜெக்டில் A+ வாங்கியிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து 90s 80s அந்த மாதிரி ஸ்கோர் தான் அதெல்லாம். ஸோ 90+ அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கான். ஸோ அப்போ வந்து டைவர்ட் ஆகாமல், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கேமையும் பார்த்து 24/7 பார்க்குறான், எக்ஸாமும் எழுதியிருக்காங்கன்னா உண்மையிலேயே அது எனக்கு பெருமையான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நிறைய பசங்க வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு கண்டஸ்ட் வேறு ஏதாவது பசங்க வந்து பார்த்துட்டு ஐயோ அப்பா இப்படி இருக்காரு ஏதோடு நினச்சிட்டு நிறைய எக்ஸாமில் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பசங்க கேட்க வேணும், ஏதாவது காரணம் சொல்கிறதுக்குனா இது ஒரு காரணம், எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு, ஐ வாஸ் எமோஷனலி டிஸ்டர்ப்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஆகவே இல்லை. அந்த ஒரு மெச்சூரிட்டி என் பையனுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்கவும் உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. இதே மாதிரி அவன் பெரிய வயசானாலும் இதே மாதிரி இருப்பான்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம். ரீஸ்டார் சமயத்தில் உங்கள் வீஃப் உள்ள வந்திருப்பாங்க, பயங்கரமாக கிரிட்டிக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் டு ஃபார்வர்டாக அவங்க வச்சிருந்தாங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் கண்டஸ்டண்டாக வந்துருங்க. ஆமாம். அப்போ நீங்கள் உள்ள இருந்ததுனால உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் வந்துமே கமெண்ட்ஸ் போச்சு, பயங்கரமாக கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க உங்க அடுத்த வருஷம் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி. அப்படியா? அவங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் உள்ள விட்டுருவீங்களா? நான் விடுறது என்னங்க இருக்குது, அது அவங்க இஷ்டம். அவங்களை கூப்பிட்டாங்கன்னா அவங்க போனாங்கன்னா அது அவங்க சாய்ஸ் தானே. அவங்க டிசைட் நினைக்கிறீங்க இந்த போட்டி மனப்பான்மை? ஆனால் உள்ளே வந்தானே பிரிச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். அவங்களும் அதான் சொல்கிறாங்க, என்னன்னா அந்த மாதிரி வந்து நான்லாம் போனால் ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேன், நான் பேசுகிற பேச்சு நாமினேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரியல அந்த கேம் என்னவா இருக்கும். ஐ மீன் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அவர் சாய்ஸ். அவங்களுக்கு போடுறோன்னு ஆசைன்னா அவங்க போட்டோம், தாராளமாக போகலாம். என்ன ஒன்று நான் கஷ்டப்படுவேன் வெளிலேருந்து, நான் கஷ்டப்படணும். அதுக்கப்புறமா வந்து என் பையனை நான் பார்த்துக்கணும் தனியாக. நிறைய எனக்கு இப்போ அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துட்டேன். ஆக்சுவலி நான் அங்கே கேம் விளையாடி இருக்கலாம், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த எனக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் அது இது எல்லாத்தையும் பின்னாடி வந்து அவங்க ரொம்ப இதுவாக, ஏன்னா கஷ்டமாக இருந்துருக்குல்ல. டெய்லி அவங்க டிவியும் பார்க்கணும், 3 பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அதை அவங்க பார்க்கணும், என் பையன் போர்டு எக்ஸாம் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து அதான் அத்தனை ஸ்டாஃபு, ஒரு ஸ்டாஃப் ஏதாவது உடச்சல் கொடுப்பாங்க, ஏதோ நடக்கும், கம்பெனியில் மெட்டீரியல்ஸ் ஏதாவது போக வேண்டியது, அது ஏதாவது சப்ளை இதுவாகும், நிறைய ஏகப்பட்ட விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. இதில் எனக்கு ஓட்டு போடுங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பணும். அதனால் டெய்லி ஒரு என்ன சொல்கிறது 100-500 பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஏதோ மெசேஜாக போட்டுன்னு இருப்பாங்க, ப்ளீஸ் ஓட் ஃபார் தீபக் போட்டு. நான் வந்தோடனே பார்க்குறேன், எங்கள் காமன் குரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பார்த்தா ஒரு ஃபோட்டோவில் வந்து ப்ளீஸ் ஓட் ஃபார் தீபக்னு சொல்லி ஒய்ஃப் அவ்வளோ மெசேஜ் போட்டுருக்காங்க. யோசிச்சேன் இப்படிலாம் டெய்லி அமிச்சேன்னா அவன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்புறமா அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு. பட் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, தீபக்காக ஏதோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் அதெல்லாம் தான்
சிறப்பாக இருந்துச்சு. ஓகே சார். இப்போ 4வது வாரத்துக்கு அப்புறம் உங்களோட கேம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பயங்கரமான சேஞ்ச் ஓவர் கொடுத்தீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கான்சியஸ் இந்த இடத்துல எடுத்துக்கணும், நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான என்னென்ன பிளான்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்க சார் அந்த 4வது வாரத்துக்கு அப்புறம்? ரொம்ப சிம்பிளுங்க, நம்மளுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. ஓகேங்களா, ஓபி அடிக்கக்கூடாதுன்ற நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். ஏன்னா அது எனக்கு ஒரு வேலை. அந்த வேலைக்காக எத்தனை பேர் ஏங்குறாங்க, கிடைக்குமா அந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு. எனக்கு கிடைச்சிருக்கு, அது இந்த வயசுல எனக்கு கிடைச்சிருக்கு, புரியுதுங்களா? அப்படி கிடைக்கிறப்போ அந்த வேலைக்கு நான் சின்சியராக இருக்கணுன்றது எவ்வளோ முனைப்பாக இருக்க முடியுமோ நான் அதை ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் புரியல, இது எப்படி அணுகணும், இந்த கேம் எப்படி இது பண்ணணுன்ற. ஏன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. ப்ளஸ் நம்ம இது பேசினா டாமினேட்டிங்கிறாங்க. அப்போ நம்ம பேசுறது கரெக்ட் பண்ணணும், அப்போ நம்ம நடந்துக்கிறது கரெக்ட் பண்ணணும், அடுத்தவங்க பேசுறதை கேட்க ஆரம்பிக்கணும். என்னோட வயசில் பாதி இருக்கிறவங்க வயசு அவங்களுக்குலாம், அவங்கக்கிட்ட நான் வந்து அவங்களுக்கு டஃப்பாக இது பண்ணால் ஃபிசிக்கலாகவும் நான் கலக்கணும், இதுவாகவும் பண்ணணும், மென்டலாகவும் கரெக்டாக யோசிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து இது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் ஒரு செகண்டில். அது வந்து எனக்கு நான் மற்றவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கு. நான் அதான் சொந்த ரைட்டாக தான் சொல்லியிருப்பேன், உனக்கு இன்னுமா நீ இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுற. பட் நான் அப்படி கிடையாது, நான் பில்ட் ஒன் பெரிய இது பிஹைண்ட் மீ. என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, என்னுடைய ஒய்ஃப் ஸ்டாஃப்ஸுங்க இருக்காங்க, என் கம்பெனி இருக்குது, அப்புறம் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அது இருக்குது, இவ்வளோ வேலைகள் எனக்கு பின்னாடி இருக்குது. இதில் நான் எது சொல்லப்படாலும் அங்கே என்னோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை இமேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் தேர். அப்போ நான் அதையும் யோசிக்கணும், என் பையன் வளர்றான் அதையும் யோசிக்கணும், வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் நல்ல பேர் இருக்கணும், எதுவுமே கெடுத்துக்கூடாது. அப்போ நான் எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ ஃபிசிக்கலாகவும் பெர்ஃபார்ம் பண்ணனா அவங்க சரியில்லைன்னு ஓவரம் கட்டிடுவாங்க. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணுன்னா ஐ கைண்ட் ஆஃப் புட் இன் ஆல் மை எஃபர்ட்ஸ். நான் சும்மாலாம் உட்காரல, என்னோட எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டேன். அது என்னோட கெப்பாசிட்டி அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது வெளியில் எப்படி வந்திருக்கும் அதுதான் வந்திருக்கு. இப்போ நான் முயற்சி பண்ணாமல் இல்லை, நான் எல்லாமே பண்ணேன். நான் ஒரு ஆடிஷன் மாதிரி என்னுடைய டெபிள் டாஸ்க் நான் ஆடிஷனாக ட்ரீட் பண்ணேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நம்ம எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் நம்ம போட்டிருக்கோன்றதை சொல்லணுன்றதையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நம்ம சொல்லாமே விட்டோம்னா யாருக்குமே தெரியாது நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து கேட்குறப்போ நான் அதான் சொன்னேன், நான் இது நான் ஒரு ஆடிஷனாக பார்த்தேன் அதுன்னு சொன்னேன். சேதுபதி சார் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஏன்னா இத்தனை வருஷங்க அப்புறமா அந்த ஒரு எஃபர்ட் போடுறத வந்து நம்ம சொல்லலாம், அப்புறம் அதுவும் தெரியாமல் போயிடும்ல. ஸோ அதெல்லாம் தான் நல்லபடியாக அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. சார் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஸ்டேஜ்லேயுமே அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அந்த விஷயம் பேசினதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையுமே அந்த விஷயம் பயங்கரமாக ஷேர் ஆச்சு சார். இப்போ அந்த விஷயம் நம்ம வந்து நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுக்குறோம், நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிடிக்குது, நம்ம அதுவும் முக்கியமான கமெண்ட் கொடுத்துக்கணும் அப்படிங்கும்போது என்ன ஃபீல் கொடுக்குது சார் உங்களுக்கு? ஏன்னா அதனால நிறைய பேர் உத்வேகம் கிடைச்சி எடுத்து ஓடுவாங்கல்ல. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்ம வந்து அட்வைஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சா பூமர்ன்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அதுலேயும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நம்ம ஏதோ ப்ரூவ் பண்ணிட்டு அதை பற்றி பேசினா கேட்குறாங்கல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தெரியுது. ஸோ அதனால் நான் அட்வைஸ் பண்ணி போர் அடிக்க விரும்பல. என்னென்ன பாயிண்ட்ஸோ சில விஷயங்கள் டிப்ஸாக சொல்லுவோம், அதை அவங்க ஏற்றுட்டு பண்ணாங்கன்னா நம்ம பண்ண தப்புகள் திருத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அதை அவங்க கேட்டு இது பண்ணாங்கன்னா உண்மையிலே சந்தோஷம் தான். ஸோ இதை பற்றி நான் இனிமேல் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய அதுக்குள்ளே அழைப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சில காலேஜஸ்லேருந்துலாம். ஐ எம் நாட் அ குட் ஸ்பீக்கர், எனக்கு தெரியல, நான் ஒரேட்டரான்னு சொல்லிட்டு ப்ராப்ளி இப்போ நான் அதில் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும், நான் வந்து அதில் ஒர்க் பண்ண போகிறேன் கொஞ்சம். இப்போ ஏஜ் அப்படின்ற விஷயத்தை காட்டி நீங்கள் பேசியிருந்தீங்கல்ல, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது அதை காரணம் காட்டி பேசியிருக்கிறாங்களா யாராச்சும்? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. நான் என்றைக்குமே வந்து எனக்கு எதாவது சொல்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான். நான் இன்றைக்கும் வந்து 20 வயசு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், 20 வயசு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அது சில சமயம் வந்து ரொம்ப ஆர்வக்குள்ளாராக கூட இருக்கும். என்னடா அவன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி பார்க்க தோணும், யோசிக்க தோணும். ஸோ அதை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. நான் இன்றைக்கும் நான் டஃப் கொடுக்குறேன் எல்லாருக்கும், அதான் நான் பார்க்குறேன். இன்னொரு 10 வருஷத்துக்கு செம்ம டஃப் கொடுப்பேன் எல்லாருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமா. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஓகே சார். இப்போ தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் 3 பேருக்கு இடையில இருக்கிற பாண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் சார். இனிஷியலாக வந்து முத்துக்குமரன் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்ட் அளவுக்கு கிரியேட் ஆச்சு. மஞ்சரி மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அவங்களோட அந்த அருணோட நடந்த அந்த பிரச்சனை, நான் எந்த கேப்டனாக இருக்கிறப்போ அவங்க எனக்கு அந்த இது பண்ணது, அந்த பூவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு ரீசன், அது எல்லாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் வந்து நம்ம திங்கிங்னு ஒன்று இருக்கும், பார்த்தியா, தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து யாரெல்லாம் அலைன் ஆவாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து கனெக்டே பண்ண முடியும். ஸோ அப்போ நான் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நான் யோசிக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சில டாஸ்க்குகள்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிறப்போ அது எல்லாமே கொஞ்சம் அலைன் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த இது டுவர்ட்ஸ் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் தட் பர்சன் சேஞ்ச் ஃபார் மீ. ஸோ மஞ்சரியை வந்து நான் அப்போ தான் யோசித்தேன், ஓகே ரைட்டு, நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருத்தரை சீக்கிரமாக, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒருத்தரை ஒர்க் பண்ணணும். அவங்க கேமுக்கு அழகாக வந்து சூப்பராக ஆடினாங்க. அவங்க ஷி வாண்டட் டு டேக் தட் இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி, ஒரு வில்லி மாதிரி நான் இருக்கணும். ஏன்னா அந்த சீசனுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டாகனிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்டாகனிஸ்ட்டாக நான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு இது எடுத்தாங்க. அது தப்பே கிடையாதுன்னா அது அவங்களோட கேம், அதுக்கு தானே அவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அது புரிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு கூட ஒரு டீம் மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு டீமை நாங்கள் அலையன்ஸ்லாம் போட்டு ஆடி இருப்போம், செங்கல்லாம். அதுலலாம் வந்து வி ஹேவ் டு டீம் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த இடத்துலலாம்
அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அழகாக ஆட ஆரம்பித்தோம் அந்த கேமை. ஓகே சார். இப்போ டிடிஎஃப்ல ஒரு சமயத்தில் நீங்கள் வேகமாக ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பில்லை வந்து ரேங்க் பண்ணுறீங்க. அப்போ அருணோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபோட்டோ மாசாக பண்ணியிருந்தீங்க சார். அந்த கொண்டாட்டம் எதனால சார் என் தம்பியை முத்துவை எவிக் பண்ணுறீங்க நான் பாரு அப்படின்ற? இல்லைங்க, அதுக்கு முன்னாடி தாங்க நாங்கள் என்ன பேசி வச்சுருந்தோம்னா அலையன்ஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சோம். அதாவது நம்ம இந்த நபர்கள் வந்து இது முத்து சொன்ன பிளான் தான். இது மாதிரி இத்தனை நபர் இருக்காங்க, அது ஆப்போசிட்டாக அவங்கள வச்சுட்டு அவங்க ஒன்றுனா காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக இருக்க போது நம்ம அடிச்சிக்கலாம், நம்ம வந்து இதுவாக ஆடணும். ஆனால் தயவு செஞ்சு அந்த இடத்துல வந்து நீங்கள் அலையன்ஸ் மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் தெளிவாக. சொல்லிட்டு தான் ஆடிட்டு இருப்போம். டக்குன்னு ராணுவ பையன் என்ன பண்ணிட்டான், அவன் அட்லீஸ்ட் சொல்லிடலாம், இன்ட்டு கொடுத்துடலாம். அவன் என்ன போனான், டக்குன்னு இங்கே போயிட்டு வச்சுட்டு அருண் வந்து முத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது டக்குன்னு அந்த பெல்லை கொடுத்து அங்கே அடிச்சு ஏதோ ஒரு குழப்பம் நடந்துச்சு அந்த இடத்துல. அப்போ இம்மீடியட்டாக என்ன தோணுச்சுன்னா, அப்போ பேச அலையன்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களே. நான் என்ன யோசிச்சேன், 2 ஃபோட்டோ இருந்துச்சு, ராணுவ அருண். நான் வந்து ராணுவ இல்லை அருண் ஏதோ ஒன்று பிடிக்கணும் தான் போய் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை திருப்பி நல்லா பாருங்கள். நான் பார்த்தேன், ஐயோ அருண் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு. அருண் வந்துருச்சு, வேறு வழி கிடையாது. ஒன்று ராணுவ அவுட் பண்ணணும், இல்லை அருண் இல்லை ஆர்டர் அவுட் பண்ண தான் போகிறோம். பட் அந்த மொமெண்ட்டில் அது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அருணும் ராணுவ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. இல்லை நான் இப்படி ஆடினேன் அப்படி ஆடினேன். ஓ அப்படியா, அப்படின்னா ஓகே சரி. இல்லைனா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அப்படி தான் தாட், அங்கே எல்லாருக்கும் அப்படி தான் தாட் இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் அன்எத்திக்கல் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த டைம்லலாம் அது மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா அவங்க சரி இல்லைடா இதுதான் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அது சொல்லணும்ல. சொன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதுவாக இருக்கும். அந்த இடத்துல விவர் டேக்கன் பை சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்ததுனால தான் அப்படி தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வழக்கமாக பேசிக்கிறது, அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் மாறி போயிடும். பட் அந்த மொமெண்ட் வந்து அது கரெக்டாக அமைஞ்சுது. நான் முத்துக்குமரன்ட்ட பாடுறா அப்படி சொல்லி சொன்னது எல்லாமே இதுவாக இருக்கும். அந்த சுற்றில தூக்கி போட்டது அது தெரில, அது நடந்துச்சு. நம்ம என்ன வேட்டா பிளான் பண்ணுறோம் அந்த இடத்துல. எனக்கு என்னன்னா, நான் என்ன இவ்வளோ நேரம் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்து அடிச்சிட்டேன் அந்த இடத்துல. அதுதான் சொல்கிறேன், அது உள்ளேருந்து ஒரு இது வந்துச்சு அந்த டைமில், ஒரு எனர்ஜி. அப்போ இல்லைனா எப்படி முடியும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடுறானுங்க. எனக்கு இன்னொரு பிரச்சனை, நான் ஓட ஆரம்பிச்சுன்னா நிறுத்த முடியல என்னால், போய் இடிச்சிக்கிறேன் செவுத்துல. ஸோ அதனால் ஓடி போய்ட்டு செவுத்துல இடிச்சு அப்படியே ஓடி வருவேன். ஓடி வந்து அந்த டக்குன்னு சுற்றில அடிச்சிடுவேன். அந்த குவிக்னஸ் வந்து நான் என் ஃபோட்டோ கூட நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன். முத்துக்குமரன் ஃபோட்டோ வரைச்ச இடத்துல, ஐ மீன் முத்துக்குமரனுக்காக ஒரு விஷயம் அது. லேபர் ஸ்கில் ஓரியன்ட் அந்த விஷயமா இருக்கட்டும். இப்போ அருண் கூட உங்களுக்கும் லைட்டாக கிளாஸ் வந்துருந்துச்சு. ஆமா, என்ன நினைச்சோன்னா இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சூடாக கிளாஸ் போக போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அடுத்த நிமிஷமே நீங்க கண் கலங்கிட்டீங்க சார் அந்த இடத்துல. என்ன விஷயம் உங்களை அவ்வளவு சென்சிட்டிவ் ஆக்கிடுச்சு, நீங்க இதாயிருச்சு சார்? கண் கலங்கிட்டீங்கன்றதை விட நான் வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கணும் தான் நான் வந்து ரொம்ப முனைப்போட இருந்தேன். தப்பா போகுதுடா, அது வந்து ஆகக்கூடாது, இது வந்து ஒரு கேமாக நம்ம பண்ணுறது, இது வந்து அந்த டாஸ்க்குக்கான விஷயம்னா ஓகே. இப்போ நம்ம சொல்கிறத வச்சு நீ கோவப்பட்ட, அது கோவப்பட்டதுனால நானும் கோவப்பட்டேன், அப்போ வார்த்தைகள் தவறாக போகுது அப்படின்னு நான் உணர்ந்துட்டு உடனே அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னேன். இது வந்து எனக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது, உனக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா இது எப்படியும் போகலாம், நான் இது வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் வேறு ஏதாவது கூட பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஒரு பர்சன் என்ற இது கீழே போட்டு நான் வந்து அது பண்ணணும்னு அவசியப்படல. அதனால தான் எனக்கு கெட்ட பேர் ஆனாலும் பரவாயில்லடா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மைண்ட் செட்டோட தான் நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசி சொல்லியிருப்பேன். அதுதான் எனக்கு அங்கே கொஞ்சம் எமோஷன் ஆச்சு. ஏன்னா அருண் நானும் விஷால் எல்லாமே அது ஒரு செட் ஆஃப் பாண்டிங் எங்களுக்குள்ளே ஒன்று இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுலேருந்து வந்து அது நான் வந்து இந்த ரூமுக்கு போயிட்டேன், அவங்க எல்லாரும் அந்த ரூமில் இருந்தாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. பட் அதுதான் சொல்கிறேன், இருந்தாலும் நான் இன்னும் அப்படி தான் அவங்களை பார்க்குறேன், அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. எல்லாருமே எனக்கு தம்பிங்க மாதிரி தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திங்ஸ் ரைட். அதனால தான் அந்த எமோஷன் வந்துச்சு. இப்போ முத்துக்குமரன் பற்றி வெளியில் என்னென்ன டாக்ஸ் இருக்குன்றதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதை தாண்டி அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் ஒன்று போச்சு சார். அது சும்மா போட்டுருப்போம், அதான் அது சும்மா தான் போடுறாங்க. அப்போனா உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல. ஓகே, இப்போ உங்களோட ரிப்ளை என்னவா இருக்கும்? அது கிடையாது, முத்துக்குமரன் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? முத்துக்குமரன் கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத 100 நாள்ல மக்களே உலகமே பார்த்துருச்சு. அதுக்கான அங்கீகாரமான டைட்டிலே கொடுத்துச்சு. ரொம்ப பர்சனல் பாண்ட். அவன் வந்து பிசிக்கலியும் ஃபிட்டு, அவன் காலங்காத்தால எழுந்தோடனே அழகான ஒரு ரொட்டீன் வச்சிருக்கான். காலையில் அது ஓடுறதா இருக்கட்டும், அவன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறான். மைண்டை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்னு மெடிடேட் பண்ணுவான். எல்லாத்துலேயுமே தீவிரமாக இருப்பான். அதாவது பேசுகிற வார்த்தைகள் கூட ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தான். நான் சொல்லுவேன், இதெல்லாம் தான் எனக்கு உனக்கு நல்ல பாண்டிங் உருவானதுக்கு. நான் சொல்லுவேன், இல்லை குமரா சில விஷயம் தப்பாக இருக்குது நீ பேசுறதுல அப்படி என்ன கேளு, ஃபஸ்ட்டு காதை கொடுத்து கேட்க ஆரம்பி நீ அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி அதான் தவறு செய்யும் முறை சுட்டி காட்டணுன்றது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டேஜ் அப்புறமா பேசிக்கவே தேவையில்லை, பார்வையிலே எங்களுக்கு புரிஞ்சிடும், இதுதான் நீ யோசிக்கிற, இதுதானே நீ சொல்ல வர அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிடும். அதுதான் அந்த ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு விஷயம். இட்ஸ் மேஜிக். நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருந்தார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், நடுவில் வந்து நான்வெஜ் வந்து அவன் ஒரு இதுக்காக அவன் வருஷம் பண்ணுறது போல இருக்கு. அதுக்காக நிறுத்தி வச்சு 24th ஆரம்பிச்சிருவான் தம்பி. நீ என்ன டேட்டு? 21. இன்னும் 3 நாள் சாப்பிட்ருவான் தம்பி.
கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுருவோம். உங்களோட ஃப்ரெண்ட் சஞ்சீவ் சார் பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்க பிக் பாஸ் போக போறேன் அவர்கிட்ட சொன்னோடனே அவர் என்ன டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாரு அவரு? நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கேட்டேன், டே என்னடா அதெல்லாம் இருக்கும் ஜாலியாக இருக்கு போடா அப்படின்ட்டான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன்னா கூட தெரில எனக்கு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்தான் வீட்டுக்கு வந்தோன்னே அவன் தான் கட்டி பிடிச்சான். டேய் என்கிட்ட போய் கேட்டுக்கிற எப்படி ஆடுன்னு சொல்லி, நீ சூப்பராக ஆடினடா கேம் பண்ணோன்னு. ஏன்டா டே அது சரிடா கொஞ்சமாவது ஏதாவது சொல்லி வா, இன்ட்டு குத்தி இப்படிலாம் காலையில் இப்படி தான் எழுப்புவானுங்க, காலையில் தான் பண்ணுவாங்க. ஓகே நம்ம டிவியில் பார்க்குறது வேற, ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வந்தவங்க சில விஷயம் சொல்லப்பா. ஆனால் கட் பண்ணால் ஒரு டைம் காட்டுவாங்க, அப்புறம் இன்னொரு டைமுக்கு போயிடுவாங்க. இதுக்கு நடுப்பட்ட வேலையில் இதுக்கு இடைப்பட்ட வேலையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றது வந்து இவங்களாம் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ போயிட்டதுனால எனக்கு தெரியும் இந்த கேப்பில் நம்ம ரெடி ஆகும், இந்த இடத்துல நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும், இந்த இடத்துல வந்து காலை ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் சொல்லியிருந்தானா நான் கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பேன். அங்கே போனோன்னு எல்லாமே புதுசாக இருந்ததா, அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா அதுதான் நல்ல வேலை நான் கேட்காமவும் பார்க்காம போனது வந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். பார்க்காமனா நான் பிக் பாஸ் பார்ப்பேன், பட் சில பேர்லாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜின்ற அந்த மாதிரி உன்னிப்பாக இந்த மாதிரி கேம் பிளான்லாம் வச்சு நான் பார்க்கல. ஓவராலாக பார்த்துருப்பேன், என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் அதுக்குள்ளே அதனால பார்க்காம போனது எனக்கு பெரிய அட்வான்டேஜ். உங்களோட கோஸ்டார்ஸாக இருக்கட்டும், உங்களோட சீரியல் ஆக்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் உள்ள ஒரு விஷயம் நடக்குது, அதை பற்றி பயங்கரமாக சொல்லி முடியல டிபேட் போகுது அப்படின்னா சப்போர்ட் அவங்க ஒரு விஷயங்கள் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வெளியில வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரா வந்து உங்களுக்கான ஒரு விஷயம் நட்சத்திரா பண்ணது என் வைஃப் தான் சொன்னாங்க. சில பேர்லாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் உனக்கு நல்லா பேசியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி. நட்சத்திரா, அப்புறம் கீர்த்தி கிக்கி, அப்புறம் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோகிராஃபர், அப்புறமா வந்து சமையல் சேரன் விஜய் இருக்காங்கல்ல, அவங்க விஜய் ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், இன்னும் பேர்லாம் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க, திருப்பி ரஞ்சினிட்டு ஒரு வாட்டி கேட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்காக நிறைய இது பண்ணி பேசுகிறேன். எஸ்பெஷலி நட்சத்திரா வந்து நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் ஹவு ஒர்க் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஈஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்லி. ஸோ அது அந்த மாதிரிலாம் 0% ஹில் நெவர் திங்க் லைக் தட். ஏன்னா அருண் வந்து ஏதோ சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி வந்து இவர் எனக்கே இப்படி பேசுகிறாருன்னா அப்போ வந்து மற்றவங்களாம் இப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை. அதுவும் ரஞ்சினி வந்து பேசுகிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது, என்னடா இது மாதிரிலாம் ஏதோ நடந்துருது பின்னாடி, டேய் என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஹியூமன் டெண்டன்சி இல்லைங்க. கோவத்தப்போ என்ன வேணாலும் பண்ணலாங்க. அந்த கோவத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்தப்பறம் திருத்திக்க தானேங்க அங்கே வீடு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துச்சு. அதுதான் பிஆர் பற்றி இந்த வருஷம் ரொம்ப டாக் போச்சு சார். பிஆர்லாம் வைக்கணுங்க. வைக்கணும். ஆமாம் வைக்கணும். ஏன் சொல்கிறேன்னா நான் வைக்கல. ஓகே, என் ஒய்ஃப் தான் எனக்கு பெரிய பிஆர். சார் அது டிராபேக் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு டிராபேக் இல்லைங்க, எனக்கு ஆர்கானிக்காக வந்துருக்குங்க. எனக்கு அது போருங்க. கண்டிப்பாக ஓவர் நைட்டில் எனக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்லாம் வரல, அப்படியே படிப்படியாக ஏறி வருது. அது போகிறேன் எனக்கு. அதை வெரி ஹாப்பி வித் தட். அதுதான் நிரந்தரம் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த பிஆர் ஒர்க் இந்த ஷோட ஆஸ்பெக்ட்டுக்கு ஹெல்தியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பிஆர் வைக்கணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி உள்ளே வரது எதுக்கு? நம்ம ஷோகேஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம ஷோகேஸ் பண்ண விஷயத்த எல்லா செக்மெண்ட்டுக்கும் ரீச் பண்ணுறது தான் அந்த பிஆர். அதுதான் நம்ம சொல்கிறோம். அது வந்து நம்ம பாசிட்டிவான பண்ணி உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் பிஆர் பண்ணுவே தவிர அடுத்தவங்களுக்கு கீழே போடக்கூடாது தான் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதுதான் எனக்கு தோணுது. அடுத்தவங்கள மட்டம் தட்டாமல் நம்ம என்னவோ நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணணுன்றது தான் இந்த ஷோ பிஸ்னஸோடைய இதுவே. ஸோ பிஆர் பண்ணுறது தப்பே இல்லை. நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்னென்ன உங்களோட? நெக்ஸ்ட் பிளான்ஸ் தெரில, நிறைய விஷயங்கள் லைனப் ஆகி வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சேனலைஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இத்தனை நாள் இல்லாத பேர் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அதுவும் வேறு மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தீபக்கா தெரியுதில்ல, இப்போ இண்டிவிஜுவலாக தீபக்கா தெரியுதில்ல. இன்றைக்கி நான் சொல்ல நிறைய பேர் சில விஷயங்கள் கேட்குறாங்க, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை நான் எப்படி கேபிடலைஸ் பண்ணிக்கிறோன்றத போக போக தான் தெரியும். ஸோ நல்ல நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து பெரிய கம்பெனிலேருந்து ஒரு நல்ல படம், அதில் ஏதாவது வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுவேன். பார்ப்போம். நல்ல காலங்கள்லாம் வருகை வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.